ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம். இன்றே பதிவிறக்கவும். ஏரிஸ் ஓவர்வியூ. இன்று நண்பர்கள் அல்லது உடன் பணிபுரிபவர்கள் இடையிலானது போன்று பல்வேறு சூழ்நிலைகளில் வாக்குவாதங்கள் ஏற்படும் சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று பொதுவாகவே இதை தவிர்க்க முயலுங்கள். ஆனால் உங்களை தவறாக பயன்படுத்துவது போன்று தோன்றினால் எவரையும் அதிகாரம் செய்ய அனுமதிக்காதீர்கள். ஏரிஸ் ரொமான்ஸ். உங்களுக்கு துணை கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. உங்களை ஈர்க்கும் நபரை நீங்கள் சந்திக்கக்கூடும். எதிர்பாராத சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். உங்களது கிரகங்கள் இன்று உங்களை ஓய்வெடுக்கச் சொல்கிறது. சில நண்பர்களை தேர்ந்தெடுத்து இரவு சிற்றுண்டிக்காக ஏன் வெளியே செல்லக்கூடாது? இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஏரிஸ் கெரியர். தொழில் அனுபவம் மிக்க ஒருவர் உங்களை சந்தித்து தனது ஞானத்தை பகிர்ந்து கொள்வார், ஊக்கமும் அளிப்பார். அவருடைய ஆலோசனைகளை உங்களை வெற்றி பாதையில் இட்டுச் செல்லும். இந்த வாய்ப்பை தவறவிடாமல் கற்றுக்கொண்டால் நலம் ஏற்படும். ஏரிஸ் ஃபைனான்ஸ். இந்த இடமாற்றம் ஏற்படலாம். பழைய வீட்டிலிருந்து புதிய வீட்டிற்கு மாறவோ அல்லது தற்போதுள்ள வீட்டை மேம்படுத்தவோ செய்யலாம். சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதால் மாற்றங்களை அனுபவிக்கலாம். புதிய வாழ்க்கைக்கு தயாராகுங்கள். ஏரிஸ் ஹெல்த். உங்கள் கண்களை பாதுகாப்பது குறித்து நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பார்வை மங்கலாக தெரிவது போன்ற பிரச்சனைகளை நீங்கள் நீண்ட நாட்களாக கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள். உடனடியாக மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். டாரஸ் ஓவர்வியூ. இப்போது சில காலமாக பூசலில் இருந்து வரும் ஒருவரோடு அமைதியை ஏற்படுத்துவீர்கள். நெடுங்காலமாக நிலவும் தனிப்பட்ட பூசல் தீர்க்கப்பட உள்ளது. இது நீங்கள் தேடி வரும் அமைதியையும் நிம்மதியையும் கொண்டு வரும். இந்த குடும்ப தகராறு பெரும் கவலை அளிக்கும் விஷயமாக இருந்தது. அது நல்லபடியாக தீர்க்கப்பட்டுவிடும். டாரஸ் ரொமான்ஸ். உங்கள் துணைவரின் அருகாமையை அனுபவித்து மகிழ நேரம் கிடைக்குமாதலால் இது ஒரு அரிய வாய்ப்பு. பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் நீங்கள் வெற்றி பெற்றதால் உங்கள் உறவு முறை வலுப்படும். டாரஸ் கெரியர். உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களிடம் நீங்கள் சில விஷயங்களில் நேருக்கு நேர் நிற்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆஸ்வாசத்துடனும் நடு நிலைமையுடனும் உங்களை இருத்திக் கொள்ளுங்கள். ஏதாவது நடந்தாலும் அமைதியாக இருங்கள். கோபப்படுவதால் எதையும் சாதிக்க முடியாது. முடிந்தால் அதை வேறொரு நாளுக்கு தள்ளி வைக்கவும். டாரஸ் ஃபைனான்ஸ். இன்று நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இன்னும் பல வெற்றிகளை குவிக்க முடியும். உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியும். டாரஸ் ஹெல்த். இன்று அலர்ஜி ஏற்படுவது குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும். உங்களுக்கு அலர்ஜி ஏற்படும் சாத்தியக்கூறு அதிகமாக இருந்தால் கைவசம் மருந்துகளை வைத்திருங்கள். இன்று சைனஸ், தலைவலி போன்ற பிரச்சனைகள் வரும். அலுவலகத்தில் மிக அதிக வேலை எதையும் செய்யாமல் எச்சரிக்கையாக இருங்கள். ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். விரைவில் நலமடைவீர்கள். ஜெமினி ஓவர்வியூ. இன்று படிப்பில் அதிக கவனம் செலுத்தி வந்த மாணவர்கள் வெளியே சென்று மகிழ்ச்சி பெற விரும்பலாம். படிப்பையும் வாழ்க்கையும் சரியாக உபயோகித்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். ஜெமினி ரொமான்ஸ். உங்களிடம் அக்கறையும் நல்லுணர்ச்சியும் கொண்டுள்ள ஒரு நண்பர் உங்களது காதலராக மாறக்கூடும். இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு உங்களது உணர்ச்சியை வெளிப்படுத்துங்கள். உங்களது உறவை வளர்க்க துணிச்சலான நடவடிக்கைகளை எடுங்கள். ஜெமினி கெரியர். ஏற்றுமதி துறையினருக்கு இன்று மிகவும் நல்ல நாள். தொலைதூர கூட்டாளிகளுடனான வியாபாரம் வெற்றியை தரும். சர்வதேச சந்தையில் வியாபார தொடர்பு பெருகி லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் நல்ல காலம். சர்வதேச சந்தையில் வியாபார தொடர்பு பெருகுவதால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஜெமினி ஃபைனான்ஸ். வெளிநாட்டு வர்த்தகம் இன்று லாபத்தை கொண்டு வரும். தொலை தூரத்திலிருந்து பண வரவை எதிர்பார்க்கலாம். வெளிநாடுகளில் முதலீடு செய்திருந்தாலோ அல்லது பண வரவை எதிர்பார்த்திருந்தாலோ நல்ல செய்திகள் மற்றும் ஆதாயங்கள் வரும். நேர்மறை எண்ணங்களை கொண்டிருங்கள். ஜெமினி ஹெல்த். பணம் வசதியை விட உங்கள் உடல் நலன்தான் முக்கியம். எனவே அசைவ உணவுகளிலிருந்து சைவ உணவுக்கு மாறுவது குறித்து இன்று நீங்கள் முடிவு செய்யலாம். சுகாதாரமான உடலுக்கு கேடு விளைவிக்காத எளிய உணவு வகைகள் உங்கள் உடல் நலத்தை காப்பாற்றும். கேன்சர் ஓவர்வியூ. தற்சமயம் உங்களுக்கு பிரியமானவர்களுடனான தொடர்பு நல்ல நிலையில் இல்லை. நீங்கள் அமைதியான மனநிலையில் இருந்தால் இந்த நிலையிலிருந்து விடுபட முடியும். அவர்கள்தான் தவறுக்கு காரணம் என்றாலும் மற்றவர்களை விட நீங்கள்தான் தெளிவானவர் என்பதால் மனதில் தோன்றுவதை உடனே சொல்லாமல் நிலைமையை சமாளியுங்கள். கேன்சர் ரொமான்ஸ். இன்று நீங்கள் சமூக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதால் வாழ்க்கையில் உங்களுக்கு தகுந்த சிறந்த துணையை சந்திப்பீர்கள். அவருடன் இருப்பது சந்தோஷத்தை அளிக்கும். வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளில் அவர் உங்களுடன் இருப்பார்.
அதனால் இந்த உறவில் நேரத்தை செலவிடுங்கள். அனைத்து முயற்சிகளுக்கும் நல்ல பலன் இருக்கும். கேன்சர், கெரியர். சுய வேலை வாய்ப்பில் இருப்பவர்கள் சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் எச்சரிக்கையாக இருக்கவும். பண இழப்பு ஏற்படலாம். ஊக்கத்திட்டங்களில் இருப்பவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும். கேன்சர், ஃபைனான்ஸ். மேலும் பொருட்கள் வாங்கும் ஆசையால் நீங்கள் வர்த்தக வளாகத்திற்கு செல்வீர்கள். உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நிலம், வீடு போன்றவற்றை வாங்கலாம். வருங்காலத்தில் உங்களது நிதி நிலைமையில் பெருத்த முன்னேற்றம் ஏற்படும். கேன்சர், ஹெல்த். கடந்த காலத்தை பற்றி அதிகம் சிந்திப்பது சக்தியை வீணடிக்கும். அந்த சக்தியை சேமித்து சாதகமான வழியில் பயன்படுத்துங்கள். கடந்த காலத்தை பற்றி அதிகம் சிந்திப்பது மனப்பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தி நேர்மறையாக செயல்பட்டால் நன்றாக உணர்வீர்கள். லியோ, ஓவர்வியூ. ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை தவிர்க்க கிடைத்த தகவலை சரிபார்க்க வேண்டும். வதந்திகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள். சரியான தகவலின்படி பணியாற்றுகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். லியோ, ரொமான்ஸ். சமீபத்தில் ஏற்பட்ட சில அசௌகரியமான பிரச்சனைகள் மறைந்து காதல் மலரும் வாய்ப்புகள் பிரகாசமாகும். உங்கள் துணைவருடன் விஷயங்களை விரிவாக பேசி உங்கள் விருப்பங்களை தெரிவிக்க போதுமான நேரத்தை ஒதுக்குவதால் வருங்காலத்தில் கருத்து வேறுபாடுகள் எழுவதை தவிர்க்க முடியும். இன்று இரவுக்குள் அனைத்தையும் பேசி முடியுங்கள். லியோ, கெரியர். நீங்கள் பணி தொடர்பான உள்ளூரில் சிறு பயணம் மேற்கொள்ளலாம். அது உங்களது சக பணியாளர்களை ஒன்றாக இணைப்பதற்கான பயணமாக இருக்கலாம். இது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் சக பணியாளர்களை நன்றாக அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பாகவும் இருக்கும். ஆனால் உங்களது அதிகாரி கவனித்து வருகிறார் என்பதால் எச்சரிக்கையாக செயல்படவும். லியோ, ஃபைனான்ஸ். நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த தினமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் சமீப காலத்தில் உங்கள் நிறுவனம் மிகப்பெரிய லாபத்தை பெற்றுள்ளது. எனவே அவர்கள் உங்களுக்கு போனஸ் வழங்குவார்கள். அதில் ஒரு பகுதியை தானமாக அளியுங்கள். லியோ, ஹெல்த். இன்று நீங்கள் ஆன்மீக பாதையில் செல்வதால் உங்கள் மனம் மற்றும் உடல்நிலை நன்றாக இருக்கும். நீண்டகால மன அமைதியை பெற இந்த வழியில் தொடர்ந்து சென்றால் நன்மை அடையலாம். உடல்நிலை நன்றாக இருக்கும். வர்கோ, ஓவர்வியூ. இன்று சில முக்கிய நபர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். ஒரு சிறந்த முதல் கருத்தை ஏற்படுத்துவதற்காக உங்களது முதல் அடியை சரியாக வையுங்கள். உங்களது வாழ்க்கை வளர்ச்சியிலோ அல்லது பிற பிரிவிலோ முன்னதாகவே உதவ சில சக்தி வாய்ந்தவர்களால் முடியும். முதல் வாய்ப்புகளிலேயே உங்களது வர்த்தக வாய்ப்புகளை அளியுங்கள். உங்களை நீங்கள் முன்னிறுத்தும் வகையில் மிகவும் நம்பிக்கையுடன் இருங்கள். வர்கோ, ரொமான்ஸ். இன்று உங்கள் காதல் துணைவர் உங்களை நகருக்கு வெளியே ஒரு சிறு காதல் பயணம் அழைத்துச் செல்வார். நீங்கள் ஒரு தனிமையான இடத்துக்கோ அல்லது வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கோ சென்று அங்கு புராதன இடிபாடுகளை ஒன்றாகச் சேர்ந்து ஆராய விரும்புவீர்கள். உங்கள் இருவருக்கும் பிடித்த இடத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கும் ஓய்வையும் தனிமையும் நிச்சயம் பெறுவீர்கள். வர்கோ, கெரியர். வங்கித்துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகலாம். கூடுதல் பொறுப்புகள் வரலாம். எதிர்பாராத அதிர்ஷ்டம் தன்னம்பிக்கையை உயர்த்தும். குறிக்கோளை எட்ட அது உதவும். உத்திகளையும் திட்டங்களையும் கவனமாக ஏற்படுத்துங்கள். வர்கோ, ஃபைனான்ஸ். நீங்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் நிலம் அல்லது கட்டிடம் என்ற வகையில் ஒரு சொத்தை பெறப்போகிறீர்கள். உங்கள் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்கள் மற்றும் பரிவர்த்தனைகள் செய்து கொள்வதற்கு இது நல்ல தருணம். நீங்கள் நிலம் வாங்குவதாலும் கட்டிடம் வாங்குவதாலும் உங்கள் சொத்தின் மதிப்பு மிகவும் உயரும். வர்கோ, ஹெல்த். உங்கள் உடலை கட்டுக்கோப்புடன் வைக்க அன்றாடம் நீங்கள் மேற்கொள்ளும் பயிற்சியை சமூக வாழ்க்கையுடன் தொடர்பு படுத்துவதன் மூலம் தொடர்ந்து கட்டழகுடன் விளங்க முடியும். இதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். உடலை ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொள்வது குறித்த உணவு கட்டுப்பாடு பற்றிய ஆலோசனைகளை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்கள். லிப்ரா, ஓவர்வியூ. இந்த சிறு கருத்து வேற்றுமைகள் மற்றும் பூசல்கள் ஏற்படக்கூடும் என்பதால் எந்தவிதமான பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்வது குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். பிரச்சனை அதிகமாக கூடும் என்பதால் தெளிவாக இருங்கள். வாதம் எதிர்பாராத திசையில் மோசமாக கூடும். பூசலை தவிருங்கள். லிப்ரா, ரொமான்ஸ். இன்றைய தினம் வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் துணைவரின் உணர்வுகளை புரிந்து கொள்வதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். காதலை உங்கள் உறவுகளின் முதுகெலும்பாக ஆக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். உங்கள் துணைவருக்கு ஆதரவாக இருங்கள். எப்போதும் விவாதங்களில் பங்கு பெறுங்கள். லிப்ரா, கெரியர். இன்று உங்களது வேலை மற்றும் பொழுதுபோக்கை எப்படி இணைப்பது என்பது குறித்து மனதில் எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும். தனிப்பட்ட ஆர்வம் காரணமாக நீங்கள் கொண்டுள்ள புதுமை கருத்துக்கள் எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் தோட்டத்துறையில் இருப்பவராக இருந்தால் ஒரு நிபுணரை சந்தித்து உத்திகள் குறித்து ஆலோசனை செய்யவும். இன்று உங்களது குறிக்கோள்கள் குறித்து முன்னேறுங்கள்.
லிப்ரா ஃபைனான்ஸ். திட்டமிட்டு செயல்பட்டால் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இவ்வாறு திட்டமிட்டு செயல்பட்டால் நீங்கள் உங்கள் தொழில் நோக்கங்களை விரைவாக அடைய முடியும். நீங்கள் பெறுகின்ற நேர்மறையான கருத்துக்களை உங்கள் தொழிலில் பயன்படுத்துங்கள். அப்போது மட்டுமே உங்கள் திட்டங்கள் அபார வெற்றி பெறும். லிப்ரா ஹெல்த். சில சிறு உடல் நல கோளாறுகளால் வலிகள் ஏற்படலாம். அது பல்வலி அல்லது தலைவலியாக இருக்கலாம். வலிக்கு சிகிச்சை அளித்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும். பல் மருத்துவரை அணுகுங்கள். ஸ்கார்பியோ ஓவர்வியூ. இன்று உங்களது கவனம் பல்வேறு திசைகளில் திரும்புவதால் குழப்பம் இருந்தாலும் எல்லா நடவடிக்கைகளும் சாதகமாகவே இருக்கும். அனைத்து பொறுப்புகளிலும் சாதகமாகவே இருங்கள். வீட்டில் இதமான சூழ்நிலை நிலவுவதால் சந்தோஷத்தை அனுபவியுங்கள். வீட்டில் நடக்கும் விஷயங்கள் மீது கவனமாக இருங்கள். செயல் திறமையுடன் இருந்து பணியில் தொடர்ந்து முன்னேறுங்கள். ஸ்கார்பியோ ரொமான்ஸ். உங்கள் அன்புக்குரியவருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் சுவாரஸ்யமான பொழுதுபோக்குகள் நெருக்கத்தை அனுபவிக்க உதவும். ஒன்றாக சேர்ந்து வேலைகளை செய்வது உங்கள் உறவை வலுப்படுத்தும். உங்கள் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தும். ஸ்கார்பியோ கெரியர். இன்று பணியில் நேரவிருக்கும் ஒரு நெருக்கடியை தவிர்க்க தகுந்த நேரத்தில் சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களின் உயரிய குறிக்கோள்களை அடையும் பொருட்டு இந்த குழு மனப்பான்மையை பாதுகாத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. மேலும் உங்களின் வலுவான உறுதிப்பாடுகள் மற்றும் முடிவெடுக்கும் திறன்களை உபயோகித்து வழக்கத்திற்கு மாறான சவாலான நிலைமைகளை சுலபமாக எதிர்கொள்ளுங்கள். ஸ்கார்பியோ ஃபைனான்ஸ். தொழில் முனைப்பை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஒரு சவாலான நாள். உங்கள் ஆசைகள் எல்லாம் குறிப்பிட்ட அளவு நிறைவேற்றி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். எனவே நீங்கள் முடிவு செய்யக்கூடிய திறமையை முழுவதுமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை தவற விட்டுவிடக்கூடாது. ஸ்கார்பியோ ஹெல்த். உடல் கட்டுக்கோப்புடன் திகழ்வதற்கு உடற்பயிற்சி நிலைகளில் இன்று ஒரு படி முன்னேறுவீர்கள். அதே நேரத்தில் உங்கள் மனதில் நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். யோகா பயிற்சி செய்யுங்கள். உங்கள் உடல் நலம் இன்னும் மேம்படும். சஜிடேரியஸ் ஓவர்வியூ. இன்று படிப்பில் ஊக்கத்தொகைக்காக விண்ணப்பித்த மாணவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். கல்வித்துறையிலும் வாழ்க்கையிலும் சிறப்புமிக்க தொடக்கம் ஏற்படும். வெளிநாடு செல்ல முயற்சிக்கலாம். படிப்பில் அதிக கவனம் செலுத்தவும். சஜிடேரியஸ் ரொமான்ஸ். இன்று உங்கள் துணைவருடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிருங்கள். இதனால் மன அழுத்தம் ஏற்படலாம். நீண்டகால வாழ்வை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள சிக்கல்களை பெரிதாக்காதீர்கள். அமைதியாக இருக்க முயலுங்கள். சஜிடேரியஸ் கெரியர். நீங்கள் இன்று அதிக தன்னம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள். அனைத்து பணிகளையும் பொறுப்புகளையும் திறம்பட நிறைவேற்றுவீர்கள். மேல் அதிகாரியின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப உங்கள் பணி இருக்கும். சஜிடேரியஸ் ஃபைனான்ஸ். வங்கிகள், இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மற்றும் உங்கள் பொருளாதாரத்துடன் தொடர்புடையவற்றில் நிர்வகிக்க இன்று ஏற்ற தினம். சஜிடேரியஸ் ஹெல்த். இன்று நீங்கள் நல்ல உணவு பழக்கத்தை கடைபிடிக்கவில்லை. அஜீரணம், வயிற்று பிரச்சனை ஆகியவற்றால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் நல்ல உணவு பழக்கங்கள் மற்றும் யோகா மூலமாக உடல் நலன் மேம்படுவதை இன்று உணர்வீர்கள். கேப்ரிகான் ஓவர்வியூ. இன்று பணி மற்றும் இல்லம் ஆகியவற்றின் பல தரப்புகளில் நெருக்கடி உண்டாகலாம். பலர் பதில் பெறுவதற்காக உங்களிடம் வரக்கூடும். மனதை ஒரு நிலைப்படுத்தி கடமைகளில் முக்கியமானது எது என்பதை அறியவும். பொறுப்புள்ளவராக உண்மையாக இருப்பது இன்று ஒரு சவாலாக இருக்கும். கேப்ரிகான் ரொமான்ஸ். உங்கள் பொறுப்புகளிலிருந்து விடுபட்டு துணையுடன் நேரம் கழிக்க விரும்புவீர்கள். திரைப்படம் செல்லவோ வழக்கத்துக்கு மாறாக வெளியே செல்லவோ விரும்புவீர்கள். இந்த கூடியிருக்கும் தருணங்களை ஆனந்தமான அனுபவியுங்கள். கேப்ரிகான் கெரியர். நீங்கள் தனியார் துறையில் வேலை செய்பவராக இருந்தால் சில சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்படலாம். உங்களது வேலையில் திருப்தி இல்லாமல் இருந்தால் இன்று புதிய வேலை செய்ய சிறந்த நாள். அது உங்களுக்கு பாதுகாப்பை தரும். இந்த முன்னேற்றத்தை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கேப்ரிகான் ஃபைனான்ஸ். பொருளாதார ரீதியாக லாபமும் தொழில் ரீதியாக உங்களை பார்த்து பொறாமை கொள்ளும் நிலைமையும் ஏற்படலாம். இன்சூரன்ஸ் அல்லது நிரந்தர வைப்பு நிதியில் ஏதாவது முதலீடு செய்திருந்தால் இன்று அதற்கான பலன் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து அபரிமிதமான பணம் வரலாம். கேப்ரிகான் ஹெல்த். இன்று மனம் பாதிக்கப்பட்டதைப் போல உணர்வீர்கள். புத்தகம் படித்தல், பழைய நண்பர்களுடன் உரையாடுதல், வீட்டுக்கு வெளியே செல்லுதல் போன்றவற்றால் கவலைகளிலிருந்து விடுபடுங்கள். அக்வேரியஸ் ஓவர்வியூ. இன்று தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்தி வரக்கூடும் என்பதால் உங்களது தகவல் பெட்டியை கவனமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மாணவராக இருந்தால் அது ஒரு பல்கலைக்கழகத்திற்கான அனுமதி சீட்டாக, ஊக்கத்தொகையாகவோ இருக்கலாம். நீங்கள் வெளிநாட்டு வேலையை விரும்புபவராக இருந்தாலோ அது ஒரு புதிய வேலையாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சில மகிழ்ச்சிகரமான தொலைவிலிருந்து வரும் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலுக்காக உங்களது தகவல் பெட்டியை பாருங்கள்.
அக்வேரியஸ், ரொமான்ஸ். உங்கள் காதல் வாழ்க்கையில் மந்த நிலை வராமல் பார்த்துக் கொள்ளவும், உங்கள் காதல் உறவில் வேடிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்பட புதிதாக எதையாவது செய்யவும், உங்களது புதுமையான எண்ணங்களால் உறவுக்கு புத்துயிரூட்டுங்கள். அக்வேரியஸ், கெரியர். இந்த உங்கள் பணியிடத்தில் நெடுங்காலத்திற்கு உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய சில புதிய கூட்டணிகளில் முன்னேற்றம் ஏற்படலாம். திறந்த மனதுடன் புதிய மனிதர்களை சந்திப்பதற்கும் சக பணியாளர்களுடன் தீவிர பேச்சுக்கள் நடத்துவதற்கும் தயாராகுங்கள். நீங்கள் உருவாக்கும் ஒரு நட்பு உங்கள் பணியில் உதவியாக மாறக்கூடும். ஆதலால் இன்று யாரையும் தவிர்க்கவோ விலக்கவோ செய்யாதீர்கள். அக்வேரியஸ், ஃபைனான்ஸ். பொருளாதார ரீதியாக பின்னடைந்துள்ளதாக நீங்கள் உணரலாம். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம். இது பற்றி நன்கு ஆராய்ந்து தேவையில்லாத செலவினங்களை தவிர்ப்பது பற்றி இன்று முடிவு செய்யுங்கள். அக்வேரியஸ், ஹெல்த். சமீப காலமாக உடல் சோர்வாலும் மன அழுத்தத்தாலும் அவதிப்பட்டு வந்த நீங்கள் இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உங்கள் உடல் திறனை மேம்படுத்த எளிய உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பூங்காவில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். பைசஸ், ஓவர்வியூ. உங்களது கல்வி மற்றும் ஆசைகளை நிறைவேற்ற இது உகந்த நாள். உங்களது கல்வித் திறனை மேம்படுத்தவும் கல்வியில் நல்ல பலன்களை ஏற்படுத்தவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். மனதில் தெளிவும் புதிய தகவலை அறிவதில் மகிழ்ச்சியும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பைசஸ், ரொமான்ஸ். இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் இருந்த தடைகளை நீங்கள் அகற்றுவீர்கள். இதனால் நீங்கள் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைவீர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையும் ஒரு அர்த்தமுள்ள திருப்பத்தை பெறும். உங்களுக்கான சரியான நபரை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தாலோ அல்லது உங்கள் உணர்வுகளை கொட்ட யாராவது கண் வைத்திருந்தாலோ அதற்கு இன்றுதான் சரியான நாள். உங்களுடைய சில விருப்பங்கள் இன்று நிறைவேறும். பைசஸ், கெரியர். நீங்கள் விளையாட்டுத் துறையில் இருந்தால் இன்று நல்ல பலன் கிடைக்கும். அது ஸ்காலர்ஷிப்பாகவோ புதிய விளையாடுவதற்கான வாய்ப்பாகவோ இருக்கலாம். விளையாட்டு திறமைக்கான அங்கீகாரமாகவோ இருக்கலாம். அதை பெருமையுடன் பெற்றுக்கொள்ளுங்கள். பைசஸ், ஃபைனான்ஸ். நீங்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் நிலம் அல்லது கட்டிடம் என்ற வகையில் ஒரு சொத்தை பெறப்போகிறீர்கள். உங்கள் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்கள் மற்றும் பரிவர்த்தனைகள் செய்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல தருணம். நீங்கள் நிலம் வாங்குவதாலும் கட்டிடம் வாங்குவதாலும் உங்கள் சொத்தின் மதிப்பு மிகவும் உயரும். பைசஸ், ஹெல்த். இன்று ஏதோ அசதியாகவும் சோர்வுடனும் இருப்பது போல உணர்வீர்கள். கவலைப்பட வேண்டாம். சுய தூண்டுதலுடன் புத்துணர்ச்சியாக்கிக் கொள்ளுங்கள். மற்றவர்களுடன் சகஜமாக பழகுங்கள். எல்லாம் சரியாகிவிடும்.